தமிழக அமைச்சர் பெரியசாமி அவர்களுடைய வீடு மற்றும் தொடர்புடைய இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை நடத்திட்டு வராங்க. சட்டவிரோத பண பரிவர்த்தனை, சொத்து குவிப்பு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில இந்த சோதனை நடந்துட்டு வருது. தமிழக அமைச்சரவையில மூத்த அமைச்சரா இருக்கிறவர் தான் பெரியசாமி அவர்கள். டிஎம்கேலையுமே துணை பொதுச் செயலாளரா இருக்காரு. இந்த நிலையில தான் அமைச்சர் பெரியசாமி அவர்களுடைய வீடு மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்கள்ல இன்னைக்கு காலையில இருந்து அமலாக்கத்துறை சோதனையை நடத்திட்டு வராங்க. பெரியசாமி அவர்கள் மேல சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான குற்றச்சாட்டுகள் காரணமா இந்த சோதனை நடத்தப்படுவதா சொல்லப்படுது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னை, மதுரை, திண்டுக்கல் மாதிரியான பல இடங்கள்ல இருக்கிற அவருடைய வீடுகள், உறவினர்கள் வீடுகள் மற்றும் தொடர்புடைய நிறுவனங்கள்ல சோதனையை நடத்திட்டு வராங்க. குறிப்பா 2006 டு 2011 ஆண்டு டிஎம்கே ஆட்சியில வீட்டு வசதித்துறை அமைச்சரா பெரியசாமி அவர்கள் பதவி வகிச்சப்போ காவல்துறை ஐஜியா இருந்த ஜாஃபர் சேட்டுடைய மனைவி மற்றும் மகள் பெயர்கள்ல சட்டவிரோதமான இடங்கள் ஒதுக்கப்பட்டதா குற்றச்சாட்டு எழுந்துச்சு. இந்த வழக்கு அமலாக்கத்துறைக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடந்துட்டு வந்துச்சு. இதே மாதிரியே வருமானத்துக்கு அதிகமா கிட்டத்தட்ட ரூபாய் 2,01,35,000 மதிப்பிலான சொத்து சேர்த்ததா லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில இப்போ அமலாக்கத்துறையோ இந்த புகாரை கையில் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே 2022 வருஷம் இந்த வழக்கு தொடர்பா அமலாக்கத்துறை பெரியசாமி அவர்களை 9 மணி நேரம் விசாரிச்சிருந்தது குறிப்பிடத்தக்க ஒண்ணா இருக்கு. இப்போ சென்னை பசுமை வழிச்சாலையில உள்ள அவருடைய இல்லம், திருவல்லிக்கேணி எம்எல்ஏ விடுதி, திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கிற அவருடைய மகன் செந்தில்குமார் மற்றும் மகள் இந்திராணியின் வீடுகளிலுமே சோதனைகள் நடந்துட்டு வருது. இந்த நிலையில யார் இந்த பெரியசாமி அவர்கள் அப்படிங்கறத பார்ப்போம். பள்ளிக்காலம் தொட்டே டிஎம்கேல இணைஞ்சு செயல்பட்டு வராரு பெரியசாமி. 1973 திண்டுக்கல் இடைத்தேர்தல் அப்போ ஏடிஎம்கே பொதுச் செயலாளராக இருந்த எம்ஜிஆர் அவர்களை வத்தல குண்டுக்குள்ள நுழைய விட மாட்டேன் அப்படின்னு அறிவிச்சு தமிழகத்தையே அதிர வச்சவர் தான் பெரியசாமி. இதுக்கடுத்து டிஎம்கே தலைமையால அடையாளம் காணப்பட்ட பெரியசாமி அவர்கள் முதல்ல வத்தலக்குண்டு ஒன்றிய தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அடுத்தது 1989 வருஷம் நடந்த சட்டமன்ற தேர்தல்ல முறையா ஆத்தூர்ல போட்டியிட்டு எம்எல்ஏவா தேர்வானாரு. இதை தொடர்ந்து பெரியசாமி அவர்களுடைய அரசியல் வளர்ச்சி உச்சம் தொட்டுச்சு. செல்வாக்கோடு பலம் வாய்ந்த நிர்வாகிகளாக இருந்த மாயத்தேவர் முத்துசாமியை டிஎம்கே மாவட்ட செயலாளர் தேர்தல்ல வீழ்த்தி வெற்றி பெற்றாரு. அடுத்ததா 1996 வருஷம் தேர்தல்ல டிஎம்கே ஆட்சி அமைச்சாங்க. அப்போ ஆத்தூர் தொகுதியில இருந்து மறுபடியும் வெற்றி பெற்றிருந்த பெரியசாமி அவர்கள் முறையா அமைச்சரா பதவியேற்றாரு. 2006 டு 2011 வருஷத்திலையும் அமைச்சரா பதவி வகிச்சாரு. 2021 வருஷ தேர்தல்ல ஜெயிச்சு முதல்லயே கூட்டுறவுத்துறை அமைச்சராகவும் இப்போ ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் இருக்காரு அப்படிங்கிறது இங்கு குறிப்பிடத்தக்க ஒண்ணா இருக்கு. இந்த நிலையில தான் அமலாக்கத்துறையுடைய சோதனையில பெரியசாமி அவர்கள் சிக்கியிருக்காரு. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.